ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னடா எப்போ பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நாமளே கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ்வளோ கடுமையாக வேலை செஞ்சுட்டு வரமே, நமக்கு உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், உடற்பயிற்சி அப்படிங்கிறது வேற, நாம டெய்லி ருட்டீனில் செய்கிற வேலை அப்படிங்கிறது வேற. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இதயம் சாதாரணமாக துடிக்கிற நிலையிலிருந்து அதை வேகமா துடிக்க வச்சு மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர்ற ஒரு ஆக்டிவிட்டி, அதுதான் எக்ஸசைஸ். இப்ப இந்த எக்ஸசைஸை பொதுவா 4 குரூப்பா, அதாவது 4 பெரிய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஏரோபிக்ஸ். ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரன்னிங் ஓடுறது. அது என்ன ரன்னிங் ஓடுறது? ரன்னிங்னாவே ஓடுறது தானே, அப்போ ஓடுறது. ரெண்டாவது சைக்கிளிங் பண்றது, அப்புறம் ஸ்விம்மிங் பண்றது. இது சார்ந்து இருக்க பயிற்சிகளுக்கெல்லாம் பேரு ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அனரோபிக்ஸ். அனரோபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெயிட் லிஃப்ட் பண்ணுவோம், வீட்டில் தம்பிள்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஜிம்முக்கு போய் எடைகளை பயன்படுத்தி, அதாவது வெயிட்ஸை யூஸ் பண்ணி பண்ற எக்ஸசைஸ். அப்புறம் இன்டர்வல் ட்ரைனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பயிற்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில செய்யறது, அந்த மாதிரி பயிற்சிகள். அப்புறம் வேகமா ஓடுறது, அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் இந்த அனரோபிக்ஸ் எக்ஸசைஸ்ல வரும். அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு கொஞ்சம் பயிற்சிகள்லாம் இருக்கு. அதாவது மசில் கண்டிஷனிங் பண்றது, பேலன்ஸ் பண்றதுக்கான ட்ரைனிங்ஸ். அப்புறம் நம்ம இந்திய பாரம்பரிய கலைகளில் ஒன்றான, இந்திய பாரம்பரிய கலை தான் அது, யோகா. அந்த யோகா பார்த்துருப்பீங்க இல்லையா, அது செய்யறது. இதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியில் வரக்கூடிய பயிற்சிகள். அப்புறம் கடைசியா இருக்கிறது அப்படின்னா அஜிலிட்டி ட்ரைனிங். அதாவது இது எப்படி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நம் உடல் திறனை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள். எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, பேட்மிண்டன் விளையாடுறத சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ச்சியாக விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுட்பால் விளையாடுறது, டென்னிஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள் இதெல்லாம் இந்த கேட்டகரியில வரும். ஸோ பொதுவா எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறத 4 கேட்டகரியா பிரிக்கிறோம். இந்த 4 கேட்டகரியில எதையாவது ஒன்ன நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒருவேளை நாம இவ்வளவு நாள் இந்த மாதிரி எதையாவது ஒன்ன செய்யல அப்படின்னா, இன்னையிலிருந்தே அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா, எல்லாம் நமக்காகத்தான். நமக்காக மீன்ஸ் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும். ஸோ தினமும் எதையாவது ஒரு ஆக்டிவிட்டிஸை செய்வோம், நம்மளை நாம எப்பவுமே ஆரோக்கியமா வச்சுக்குவோம். தேங்க்யூ.